ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரலைகளை பார்க்கிற, ஊடகங்களில் பார்க்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 மல்கியா 1:3. இது பலமுறை படிக்கப்பட்டது, பலமுறை பேசப்பட்டிருக்கிறது. நான் மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக பேசியிருக்கிறேன். தேவனின் பாரம் என்ற தலைப்பில். இரண்டாவது, ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். பல தொடர்கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். சமீபத்தில் முழங்கால் யுத்தம், அங்கேயும் இதை குறித்து பேசினேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான செய்தி. மல்கியா 1:3. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாபரமாக்கினேன். அடுத்த வார்த்தை 2ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை: ஆகிலும் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். இங்கே முந்தினவன் பிந்தி வருகிறான், பிந்தினவன் முந்தி வருகிறான். கவனிக்க வேண்டும். முந்தினவன் பிந்தி பேசப்படுகிறான், பிந்தினவன் முந்தி பேசப்படுகிறான். நிறைய பேருக்கு புரியல இது. முந்தி வந்தவன் ஆனால் பின்னாக பேசப்படுகிறான், பிந்தி வந்தவன் முன்னாக பேசப்படுகிறான். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். மல்கியா 1:2 பின்பகுதி: யாக்கோபை நான் சிநேகித்தேன். இன்றைக்கு நாம் யோசிக்கிறபடி தேவன் யோசிப்பதில்லை, நாம் பார்க்கிறபடி தேவன் பார்ப்பதில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம் என்னவென்றால், யாக்கோபு ஒரு எத்தன், ஏமாற்றுக்காரன், பொய்யன், வஞ்சிக்கிறவன். ஆனால் திருமறை சொல்லுகிறது ஆகிலும். அதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. ஆகிலும். இப்போ உங்களை குறித்து என்னை குறித்து 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மோசம், இந்த ஐயா ரொம்ப மோசம், இந்த ஊழியக்கார் மோசம், அந்த பாஸ்டர் அம்மா ரொம்ப மோசம். அது மோசம்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் கூடவே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் மோசம். உலகத்தின் வார்த்தைகள் உண்மை அல்ல, பரலோகத்தின் வார்த்தைகள் தான் உண்மை. நல்லாவே தெரியும். ஏசா ஒரு எத்தன், அவன் பேர் அப்படி யாக்கோபு. ஏமாற்றுக்காரன், வஞ்சிக்கிறவன். இதை யோசிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தேவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் தவறு செய்வதில்லை. இன்றைக்கு அனைவரும் இப்படி யோசிக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் இந்த மனுஷன் ஆஸ்வதிக்கிறார்? அது ஒரு காரணம் இருக்கும். அவர் கெட்டவராக இருப்பார், மோசமானவராக இருப்பார், வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உண்மையாக இருக்க மாட்டார். ஆனால் தேவன் அந்த மனிதனை உயர்த்துகிறார், அந்த மனிதனை ஆஸ்வதிக்கிறார். அதை பார்க்கும்போது நமக்கே எரிச்சல் வருது, பொறாமை வருது, தேவன் மேலே ஒரு வெறுப்பு வருது. அதனால் தேவன் சொல்கிறாரு, நீ சொல்கிற எல்லாம் உண்மை, ஆகிலும். இதான் அங்கே தான் அதாவது தேவனுடைய இதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறோமே, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் சொல்லுவார், எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, நீ சொல்லுவே அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, உன்னை விட எனக்கு நன்றாய் தெரியும். நீ சொன்னது ஒரு பக்கம், அதனுடைய முழு பக்கமும் எனக்கு தெரியும். ஆகிலும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்றது முக்கியம் கிடையாது. உலகம் என்ன சொல்கிறது முக்கியம் அல்ல. 2ஆம் வசனம்: ஆகிலும். நிறைய சொல்லலாம். கவனிங்க. உனக்கு தெரியுமா, நான் சொல்லி அவர் கேட்பதில்லை. அநேகர் சொல்கிறாங்க, இந்த அம்மா தவறான வாழ்க்கை வாழறாங்க, இந்த அம்மா இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறேன்.
அதான் நீ சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். தேவன் ஒரு நாளும் தவறு செய்வதில்லை. தேவன் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா. ஒரு திருச்சபையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். சிறிய சபை, நடுத்தர சபை, வளர்ந்த சபை, பிரம்மாண்டமான சபை, ஸ்மால் சர்ச், மிடில் சர்ச் அண்ட் மெகா சர்ச். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ நேசிக்கிற மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி நான் பார்க்கல. என் பார்வை வேறு, என் புரிந்து கொள்ளுதல் வேறு, என் கணிப்பு வேறு. நாம் சொல்கிறோம், இவரை கர்த்தர் நேசிப்பார், இவரை கர்த்தர் வெறுப்பார், அவர் ரொம்ப பிடிக்கும், இவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊழியக்காரனுக்கு அது அவரை பிடிக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உனக்கு பிடிக்கிறாள் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிறாள் உனக்கு பிடிக்காது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உனக்கு பிடிக்கிற ஆள், உங்களுக்கு யாக்கோபை பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்ல வந்த சத்தியம் அதுதான். இன்றைக்கி நீ சொல்கிற எல்லாம் உண்மை. நீ சொல்கிறீங்களே, அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க கதை என் பேக்கெட்டில், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் அவங்கள பற்றி தீமையாக சொன்னாங்க. ஒரே வார்த்தை, ஆகிலும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னங்க உங்களை பற்றி இப்படிலாம் பேசினாங்க, உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னாங்க, உங்களை பற்றி இப்படிலாம் செஞ்சாங்க, அவங்கள போய் தலையை வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்களே. ஒரே வார்த்தை, என்னங்க அவர் சொல்லுவார், தம்பி நீ சொல்லி முடிச்சிட்டியா? இதுப்பா சுந்தரமையா சொன்னார் ஒரு தடவை. ஒரு மனுஷன் வந்தான் அவர்கிட்ட, வந்து உட்காந்து நிறைய சொன்னானா, பாஸ்டர் உங்களை பற்றி இவர் இப்படிலாம் சொன்னார், இப்படிலாம் பண்ணார். அப்புறம் கேட்டாரான், இவ்வளோ தானே, இதுக்கு மேலே இருக்குதான்னு கேட்டாரான் ஐயா. அவன் சொன்னான்னா, இதுதான் ஏன்னு. அட தம்பி, உனக்கு இதுதான் தெரியும், இதை விட மேலே எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா அப்படின்னாரான். அவன் என்ன நினச்சான்னா, இவர் ரொம்ப பாராட்டி இதை கொஞ்சம் காணிக்கை கொடுத்து அவனை இவர் அனுப்புவார் நினச்சான். இப்போ நானும் அதை அப்படி தான் பண்ணியிருப்பேன். இப்போ என்னை பற்றி நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை நீங்கள் கிட்ட சொல்லும்போது, அப்படிங்களா சிஸ்டர், அவ்வளோ மேலே உங்களுக்கு பாசமாக, உட்காருங்க, சாப்பிடுங்க, நாளைக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதையும் சொல்லுங்கள் என்கிட்ட. உங்களை அப்படியே தூக்கி விட்டு, உங்களை அப்படியே நான் ரெக்கை கட்டி விட்டு, அவர் ரெக்கையை வெட்டிட்டு சொன்னாரான், தம்பி உனக்கு இவ்வளோ தான் தெரியும், எனக்கு இதை விட அதிகமாக தெரியும், இதோட வேலையை நீ வச்சுக்காத, இங்கே வராதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அதை செய்தியில் சொன்னார் அவர். அந்த பாதிக்கப்பட்டவரே சொன்னார், அதுதான் தேவன். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உங்களையும் தெரியும், ஏசாயாவையும் தெரியும், யாக்கோபையும் தெரியும். ஆனால் என்னுடைய கணிப்பு, என்னுடைய ஸ்நேகம் யார் மேலே தெரியுமா? அதான் இன்றைக்கி பகலில் சொல்ல விரும்புகிறேன். ரைட், இதே தான் திரும்ப திரும்ப ஆழ்வியானவர் பேசுகிறார். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 9:13. இதே ஆவியானவர் திரும்ப நினைப்பூட்டுகிறார். ரோமர் 9:30. அப்படியே சிநேகித்தேன், கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒன்றை ஆவியானவர் திரும்ப நினைப்பூட்டுகிறார். என்னை கேட்கிற யாரானாலும், இந்த ஊடகத்தில், இந்த யூடியூப்பில் கேட்கிற யாரானாலும், உங்களை பற்றி 1000 பேர் 1000 சொல்லலாம். அதில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், மிகைப்படுத்தல் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஆகிலும். ஆமென் சொல்லுங்க. அதில் இன்னொரு வார்த்தை சொல்ல போகிறேன், அப்படியே. நான் சொல்லி அவர் மனம் மாறுவதில்லை, நீங்கள் சொல்லி மனம் மாறுவதில்லை, அவர் யார் சொல்லி மனம் மாறுவதில்லை, அப்படியே இருப்பார். நான் இந்த சபையில் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன், எப்படி இருந்தவங்களாம் எப்படி ஆகிடுறாங்க. எப்படி இருந்தவங்கெல்லாம் 53 ஆண்டுகளாக, உங்களுக்கு முந்தி இருந்தவங்கெல்லாம் ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம், ரொம்ப பரிவு, ரொம்ப அக்கறை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உடம்புல இருக்கிற பாதி சாப்பாடு அவங்க தான். எங்கள் சொந்தக்கார வீட்டில் சாப்பிட்டதே இல்லை, மாமியார் வீட்லேயும் சாப்பிட்டதில்லை, என்னுடைய
தாய் தகப்பன் உறவுகளில் சாப்பிட்டதில்லை. அவங்க வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு தான் ரொம்ப அதிகம். நேரத்தோடு 1 மணிக்கு வரும் சபைக்கு. அப்போ எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும். அப்படி இருந்தவர்கள் எப்படியெல்லாம் மாறிவிட்டார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் எப்படி அப்படியே. கவனிங்க, பிள்ளைகள் மாறுவார்கள், மகன் மாறுவான், உலகமே மாறும். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அப்படியே. 1000 பேர் சொன்னால் கூட தேவன் எப்படி தான் அப்படிங்களா? நான் எப்படிலாம் நினச்சேன் தெரியுமா? அந்த அம்மாவை ரொம்ப நினச்சிருந்தேன். சரி, இப்படி சொல்லிட்டாங்களா, உடனே என்ன ஆகிடுது, பிளேட்டு மாறிடுது. தேவன் அப்படி அல்ல, நான் அப்படி. சொல்லுங்கள், என்னை பற்றி பிசாசு 1000 சொன்னால் கூட தேவன் என்ன சொல்வார்? போ பிசாசே, உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்னது ஒரு பக்கம், எனக்கு 100 பக்கம் தெரியும். உங்களுக்கு யார் மேல் அவன் குற்றம் சுமத்தினாலும் அந்த குற்றத்தின் உண்மைத்தன்மை ஆண்டவருக்கு புரியும். அப்போ கூட மனசு மாறல, பார்த்தீங்களா? அப்படியே. இப்போ கொஞ்சம் மாறலாம் இல்லை? இப்போ அது ஒன்றும் வேணாம். இப்போ எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, எனக்குன்னு சில புரிதல் இருக்குது. 10 பேர் வந்து அதை மாற்றும் போது என் புரிதல் மாறுமா மாறாதா? 10 பேர் வந்து மொத்தமாக வந்து என் புரிதல், என்னுடைய கொள்கை, என் கோட்பாடு, எனக்கு இருக்கிற பிடிப்பு, அதை 10 பேர் சொல்லும்போது மாறுமா மாறாதா? என்ன பாஸ்டர் நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் இப்படி அடம் பிடிக்கிறீங்களே, நீங்கள் எப்படி? தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்போ தேவன் நம்மளை விட ரொம்ப அடம் பிடிச்சவர் அவர். நீங்கள் எப்படி? சில பேர் இருக்கிறாங்க, யார் சொன்னால் கேட்க மாட்டீங்க, அது அடுத்த விஷயம். 1000 பேர் சொன்னால் கூட தேவன் என்ன சொல்கிறாரு? நான் அப்படி தாம்மா இருப்பேன். கூட என்ன சொல்லிடுறோம் நம்மளுடைய அடுத்த வார்த்தை? ரொம்ப திமிர் பிடிச்சவன், ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். அந்த அளவுக்கு ஒன்றும் புரியல. இவருக்கா புரியல? இவருக்கு 2 பேரையும் புரியும், அவனையும் புரியும், இவரையும் புரியும். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நான் அப்படி தான் இருப்பேன். என்ன வாயத்தில் சொல்லுங்கள். அடம் பிடிக்கிற அந்த குணம் இல்லை. எனக்கு எதை நான் தெரிந்து கொண்டேனோ, எதை புரிந்து கொண்டேனோ, நான் அப்படியே இருப்பேன். எனக்கு நிறைய சவால்கள் வந்தது, நிறைய சவால்கள். அந்த ஊழியத்தில் கூட நீ அதை பண்ணு, இதை பண்ணு, மாடு வலை, கோழி வலை, என்னது, அப்புறம் கோழி வலை, மாடு வளர்த்துரு, பன்னி வளர்த்துருக்கு, அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறோம். எனக்கு ஊழியம் அது இல்லை. இப்போதான் உங்களுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது உனக்கு உதவியாக இருக்கும். இது உதவியாக இருக்கும். மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஏழைகளுக்கு உதவி காசு கொடுத்து அவங்க பின்னால் அந்த காசு திருப்பி கொடுக்கணும். டோக்கன் கொடுத்தே நம்ம கெட்ட பேர் வந்துடுது. 60 பேரே சமாளிக்க முடியல. நான் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுத்து அதை அவங்க தராங்க, அந்த நிறுவனம் தருது. என்ன தருதுன்னா, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் இந்த காசை கொடுத்து திருப்பி அந்த காசை வாங்கி அவங்களுக்கு இன்னொங்களுக்கு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கலாம், ஆனால் ஏற்புடையது அல்ல. என்ன இதில் போயிடும், இந்த அம்மா காசு கொடுக்காது, அந்த அம்மா காசு கொடுக்காது, நான் வர வரைக்கும் போய் நிற்கணும், நான் தண்டால்காரன் போரிமா நிற்கணும். அதான் என் ஊழியம். தேவன் சொல்கிறாரு, நீ யாரை பற்றி என்ன சொன்னாலும் நான் எப்படி வயத்தை சொல்லுங்கம்மா. உங்களை பற்றி பாஸ்டர் அப்படி சொன்னாருன்னு சொன்னால், அப்படியா சொன்னார் பாஸ்டர், இதோ போகிறேன் பாரு, நான் இப்போவே போகிறேன் பாரு, நான் எவ்வளோ பெருசாக பாஸ்டரை மதிக்கிறேன், பாஸ்டருக்கு எவ்வளோ ஜோம் பண்ணுறேன், பாஸ்டர் என்னை தகப்பன் மாதிரி நினச்சிட்டுருக்கிறேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாரே, மாறுதா? அங்கே மாறுதா? மாறலையா? ஆனால் தேவன் சொல்கிறாரு அப்படி. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கிட்ட. உங்களுக்கே தெரியும்ல எப்படி. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் இருக்கணும். இப்போ நான் எப்படி இருக்கணும்? உன் மேலே ஒரு ஆசை, வசனத்தின் ஒரு ஆசை, ஆலயத்தில் மேலே ஒரு ஆசை, தேவனை கேட்கிற அந்த கிருபையில் ஒரு ஆசை, உமக்கென்று ஓடி ஓடி ஊழியம் சேரனே. சொல்லுங்கள், வயசானாலும் ஏழ்மையானாலும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும்
4 பேர் என்ன 4 வார்த்தை சொன்னாலும் எப்படி இருப்பேன்? ஆமென். ஆனால் அந்த வார்த்தையை மாற்றத்தான் 1000 வார்த்தைகள். இந்த வார்த்தையை மாற்ற உனக்கு பைத்தியமா? அவர் சொல்லுவார், உனக்கு எங்கே போச்சு புத்தி? அவர் சொல்லுவார், உனக்கு தெரிய வேணாம், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் இருப்பேன். என்னுடைய பல காரியங்களில் நான் அப்படி தான் இருக்கிறேன். இது வரைக்கும் இருக்கிறேன், இனி இருக்க ஜெபிக்கிறேன். எனக்குலாம் சொந்தக்கார வீடெல்லாம் இல்லையா? இருக்குதா இல்லையா? எனக்கு சொந்தக்கார வீடெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சொந்தங்களை விட இதுதான் பெரிய சொந்தம். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கிறீங்களோ வாய்த்தால் சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கிறீங்களோ, கொஞ்சம் வசதி வந்த உடனே கொஞ்சம் இல்லை, தேவன் எனக்கு எல்லாம் தந்தார், வசதிகளை தந்தார், வாய்ப்புகளை தந்தார், ஓரளவுக்கு 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கும் செய்தார். ஆனால் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அதை ஒத்துப்பீங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் என் மனசாட்சி தெரியுது. எப்படி? அப்படியே. சரி, ஏன் அந்த ஆண்டவர் அப்படியேன்னு சொல்கிறார்? நம்பர் ஒன், ஏன் ஏசாவை வெறுப்பதற்கு என்ன காரணம்? ஏசா வெறுப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கையை நீ படித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் தேவனை பற்றிய சிந்தை கொஞ்சம் கூட இல்லை. தேவனை பற்றின சிந்தை அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கூட தேவன்ற வார்த்தை வாயிலே வரல. கவனிங்க எல்லாரும், தேவன் என்ற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் படிங்க. 5ஆம் அதிகாரம். தேவனை குறித்த சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. வேதப்படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம். யாக்கோபு அவன் கூழ் காய்ச்சி கொண்டிருந்த போது தேவனை குறித்த சிந்தை கொஞ்சம் கூட இல்லை. நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு. ஆதியாகமம் 25. ஆதியாகமம் ரைட் படிங்க. ஆதியாகமம் 25 வசனம் படிக்கிறேங்க. ரைட் இல்லையா? அதுவா? இல்லை. 31. ரைட், தேங்க்யூ. 31. யாக்கோபு அந்த வசனம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தில் அந்த 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 அது எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? 27லேருந்து ஆரம்பிக்குது. 27லேருந்து ஆரம்பிக்குது. ரைட், வீட்டில் வாசி பாருங்கள். என்ன பாருங்கள் எல்லோரும், ஒரு வார்த்தை கூட யார் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இதுதான். வேகமாக சொல்லிட்டு போகிறேன். தேவனை குறித்த சிந்தை கவனிங்க. தேவனை குறித்து பாருங்கள். 27 வேட்டாடணும், சாப்பிடணும், தூங்கணும். எதில் வல்லவன்? எதில் வல்லவன்? அடுத்தவர்களை வேட்டையாடுவது சில பேர் வல்லவர்கள். அடுத்தவர்கள் வேட்டையாட போட்டு கொடுக்குறது. வேட்டையாடுறதுன்னா சில பேருக்கு ஊழியமே அதுதான். அடுத்தவங்களை போட்டு கொடுத்தே அவங்க வாழ்க்கையில் அப்படி போயிடுவாங்க. கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். இதில் வல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்குள் வல்லவனாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் வல்லவனாக இருக்கலாம். இங்கே நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், சகலக்கலா வல்லவர்கள். ஆணை பூனை ஆக்குவாங்க, பூனை ஆணை ஆக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? வெட்டிக்கணும்னா வேரோடு பிடிங்கன்னு வந்துடுவாங்க. அது முக்கியம் இல்லை. அதில் வல்லவனாக இருந்த பிரயோஜனம்? தேவனுக்குள் வல்லவனாக இருக்கணும். ஆமேன். நிறைய பேருக்கு எதுலேயோ வல்லவர்கள். புரியுதா உங்களுக்கு? அதாவது இதனை இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் வல்லவர் சொன்னார். அந்த கருத்து என்னென்னா, இது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களே தெரியும், அந்த அம்மா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வல்லவன் தான். அதில் வல்லவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? எதில் வல்லவனாக இருக்கணும்? வல்லவனாகவும் இருக்கணும், நல்லவனாகவும் இருக்கணும். அவன் வல்லவனாக இருந்தால் அவன் நல்லவனாக இல்லை. நல்லவனாக இருந்தால் கர்த்தரை வெறுத்திருக்க மாட்டார். வல்லவன். அடுத்து ஒருத்தர் இருந்தார், அவர் பாவம்.
இங்கே தான் இருப்பார். இப்போ சொன்னீங்களே, நீங்கள் சொன்னீங்களே இப்போ உங்கள் பையனை பற்றி, எங்கே இருக்கிறான்? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் பாஸ்டர், வெளியே போக மாட்டேன்றான் பாஸ்டர். அது மாதிரி இவர் கவனிங்க. அப்படி இருந்தாலும் 24 மணி நேரம் தேவ சிந்தை. நான் பின்னால் சொல்கிறேன். நம்பர் ஒன் அதில் ஒன்று போட்டிருக்குது பாருங்கள். அதில் ஒரு போட்டிருக்குது, அவன் கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். யாக்கோபு 29ஆம் வசனம் 29ஆம் வசனம், வெளியிருந்து கலைத்து வந்தபோது யாக்கோபு, அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, கவனிங்க, வாழ்க்கையின் பிரச்சனை என்பது எல்லாருக்கும் தான் வருகிறது. அதில் வசனம் போட்டிருக்குது, அவன் வெளியிலிருந்து கலைத்து வந்தபோது. எல்லாம் கவனிக்கணும். அதாவது கலைப்பு என்பது எல்லாருக்கும் வரும். இயேசு இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த இளைத்து கலைத்து எல்லாம், அதாவது அழுத்தங்கள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அழுத்தங்களுக்கு மாற்றம் ஆண்டவர் தான். அழுத்தம் இல்லையா? அழுத்தமே இல்லையா? 1 2 எடுத்து சொல்ல 1000 அழுத்தம். ஆனால் அதுக்கு மாற்று வழி சாப்பாடு இல்லை, அதுக்கு மாற்று வழி கர்த்தர் தான். யோசித்து பாருங்க. அவன் சமைத்து கொண்டிருந்த போது ஏசா யாக்கோபை நோக்கி, நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றான். தமிழில் சொல்லுவாங்களே, நோகாம. அப்புறம் பாருங்க, எவ்வளவு உழைப்பு இல்லை, எவ்வளோ பிரயாசம் இல்லை. கவனிங்க, இவனுக்கு தேவை என்றால் இவனும் பிரயாசப்பட்டிருக்கலாம். இவனுக்கும் அடுப்பு இருக்குது, இவனுக்கு அங்கே விறகு இருக்குது, இவனுக்கு பாத்திரம் இருக்குது, இவன் செஞ்சு சாப்பிட்ருக்கலாமே. நிறைய பேர் அடுத்தவர்கள் வெற்றியில் பொறாமப்படுறவங்க, அடுத்தவங்க உயர்வில் பொறாமப்படுறவங்க. நான் பல மாதிரி சொல்லியிருக்கிறேன். நல்லா பாடுறாங்களா? நல்லா பாடுறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்களை விட ஒருத்தர் நல்லா பாடுன்னு சொல்லுங்கள். நல்லா, நான் இன்றைக்கிட்டே சொல்கிறேன். நேற்று ஒரு கணவன் மனைவி, சின்ன வயசு அவங்களுக்கு, ஒரு டிவி சேனலில் பேசினாங்க. முதல்ல கணவன் பேசினார், அப்புறம் மனைவி பேசினாங்க. அந்த நம்பரை குறித்து கொண்டேன், அந்த கணவரோடு பேசினேன். அவர் கேட்டேன், பிரதர் நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஆனால் நான் வந்து ஒரு பிபிஏ முடிச்சுட்டு நான் ஒரு சின்ன ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் மனைவி பற்றி சொன்னேன். உங்கள் மனைவி ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்கய்யா, வார்த்தைகள், அவங்க சொல்கிற அந்த அந்த உதாரணங்கள் ரொம்ப சிறப்பு. சின்ன வயசு அவங்களுக்கு. உங்கள் மனைவி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். எங்கள் மனைவி +2 படிச்சிருக்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே இந்து மார்க்கத்திலிருந்து வந்தோம் அப்படின்னாங்க. உடனே அவரை பற்றி ரொம்ப நேரம் சொன்னேன். ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க தம்பி. இப்போ தான் சின்ன வயசு 2 பேருக்குமே, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கருத்தாக இருக்குது, செய்திகள் ரொம்ப மனசில் ஆழமாக பதியுது. உங்கள் மனைவி ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. இப்போ சொன்ன இப்போ தான் நாங்கள் இப்போ தான் ஊழியத்து வந்திருக்கிறோம், ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் பண்ணுறோம். உங்கள் மனைவி வாலிப்பள்ளியில் மத்தியில் பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னேன். உடனே ஃபோனை கொடுத்தார். எங்கள் மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கன்னார். நான் பேசின, சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு இந்துலேருந்து வந்தேங்க, +2 படிச்சிருக்கிறேன், ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, சிஸ்டர் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு கல்லூரி பேராசிரியையினுடைய வார்த்தைகள், ஒரு பல்கலைக்கழகத்தில் எப்படி பேசுவாங்க அது மாதிரி பேசுகிறீங்க. அந்த வார்த்தை, தொடக்கம், உச்சரிப்பு, அவங்க சொல்லுகிற கருத்துக்கள், அதற்கிணையாக சொல்லுகிற உதாரணங்கள், அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது உங்கள் வாயில் கேட்குறது மகிழ்ச்சி. இது வந்து அவங்க முகத்தை நான் பார்த்ததே கிடையாது, அவங்க யாருன்னு தெரியாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அடுத்தவர்களை உயர்த்துங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அடுத்தவங்க மேலே பாராட்டுங்க. கவனிங்க, இது அவனே பண்ணியிருக்கலாம், ஆனால் அடுத்தவருடைய உழைப்பிலே பங்குபட விரும்பாதீர்கள். அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், உழைப்பது ஒருத்தர், ஆனால் அவருடைய புகழ் வேறு ஒருத்தருக்கு போகுது. அப்படி வேண்டாம்.
நான் சொல்ல வந்த வார்த்தை நல்லா கவனிங்க. சமைத்து கொண்டிருந்த போது அவன் சொல்லுகிற வார்த்தை 32. ஹலோ, ஒருவேளை சாப்பாடு செத்து போயிடுவாங்களா? ஒருவேளை சாப்பிடலன்னா செத்து போயிடுவாங்களான்னு கேட்டேன். மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும். ஒருவேளை சாப்பாடு செத்து போயிடுவாங்களா? என்னடி பார்க்குறீங்க? வேறெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வேணாம். ஒரு 1000 ரூபா செத்தா போயிடுவோம், சாக மாட்டோம். ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அது கிடையாது, செத்தா போயிடுவோம். உடனே சொல்கிறான், நான் அதற்கு ஏச நான் என்ன கவனியுங்கள், சேஷ்டபுத்திர பாகம் என்பது எனக்காக என் தகப்பன் சேர்த்து வைத்தது. நான் சம்பாதிச்சதில்லை, எனக்காக என் தகப்பன் சேர்த்து ரத்தம் சிந்தி உழைத்து. இதை மாற்றி சொல்லுவேனால், கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு. நான் அற்ப காரியங்களுக்காக அதை நான் விற்று போட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? அற்ப காரியங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். நிகழ்கால தேவைக்காக வருங்கால ஆசீர்வாதங்களை விட்டு விடாதிருங்கள். இப்போ போட்டிருக்கிறீங்களா? நிகழ்கால தேவைக்காக வருங்காலத்தின் ஆசீர்வாதங்கள். என்ன கவனிக்கிறீங்களா? நிகழ்காலத்தின் ஒரு சின்ன கிள்ளி, கோச்சக்கூடாது, யாரும் கோச்சிக்க மாட்டீங்களே. அங்கே டோக்கன், இங்கே இயேசு வருகை. அங்கே டோக்கன், இங்கே இயேசு வருகை. இது முக்கியத்துவம். அது நான் பண்ண தப்பு தான், நீங்கள் பண்ண தப்பு இல்லை. நம்ம எண்ணங்கள் தான் போகுது. கவனிங்க, அவர்கிட்ட இதை விட கோடிக்கணக்கான நன்மைகள் உண்டு. அதுவே பொய் இல்லை. நான் சாக போகிறேனே, ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலன்னா என்னங்க, ஜுரத்தில் ஒரு வாரம் சாப்பிடாமல் இருக்கிறோமே. ஜுரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 13 நாள் இருந்தேன், சாப்பாடே உள்ளே போகல, மருந்து மாத்திரை ஒரே கசப்பு. என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், 4 அடுக்கு கேரியரில் வருது, எல்லாமே காசு தான். அந்த ஆள் சரவண பவனில் சாப்பிட்ற மாதிரி 4 அடுக்கும் ஃபுல்லாக காலி பண்ணிடுறாரு. 4 அடுக்கில் வருது சாப்பாடு, அது டயட் சாப்பாடு தான். அது ஐசியூவில் இருக்கிற அவர் காலி வெறும் டப்பா தூக்கி போடுறாரு. நமக்கு ஒரு வாய் வச்சா ஒரே கசக்குது, எல்லாம் குளோரோஃபார்ம், மயக்க மருந்து, எல்லாம் ஒரே கசப்பு, வாயே கசப்பு. அங்கங்கே வேறு டியூப் வேறு இருக்குது. அவர் ஏதோ கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு அந்த ஆள். சொல்கிறார், எனக்குலாம் பழக்கம் ஃபாதர்ன்றார், ஒரு கேத்தலிக் அவர். அப்போ யோசித்து பாருங்க, சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கிறாங்களே. அப்போ இவருக்கு எது முக்கியம்? எனக்கென்று தேவன் வைத்த நன்மைகள் தேவையில்லை, என்னுடைய சுயம்தான் முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு சுயம் சார்ந்த வாழ்க்கை. சுயம் செத்துட்டுன்னு சொல்லவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். சுயம் செத்து போச்சு. அன்னைக்கு தான் பேசினது இல்லைம்மா. நம்ம எப்படி இருக்கணும்? என்ன சொன்னீங்கம்மா? நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க செல்வம் வீட்டில். என்ன சொன்னீங்க? என்னம்மா? ஜட மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜட மாதிரி இருக்கணும். ஒன்று கவனிங்க, சுயத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. எனக்கு சுயம் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசினா எனக்கு சுயம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் சொல்லிட்டு போகிறான் அன்றைக்கி அந்த பையன், நீ பொய் பேசுகிற அப்படின்ற அவன் சின்ன பையனை பார்த்தீங்க, எனக்கு சுயம் இல்லையா? நான் திருப்பி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா இல்லையா? ரெண்டு பார்க்குறீங்க. அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னா, பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னா சத்தமாக இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட சொல்லலை, உன் பையன் இப்படி பேசுகிறாமான்னு சொல்லலை. என்னுடைய விளைவுலாம் தெரியும் எனக்கு. ஆனால் என் சுயத்தை விட தேவனுடைய ஊழியம் முக்கியம். என் சுயத்தை விட அது நிகழ்காலம். அந்த மரியாதை இதுக்கு தான், எனக்கு மரியாதை இதுக்கு தான் கொடுக்குறான், நிகழ்காலம். ஆனால் இதை விட மரியாதை எனக்கு நித்தியத்தில் இருக்குது. நான் இப்போ தான் நான் உட்கார நினச்சேன், இங்கே தான் கணம் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் கணம் இருக்குது, இங்கே தவிர. மற்ற எல்லா இடத்துலையும் கணம் இருக்குது, ஆனால் இங்கே தவிர.
புரியல, ரைட். அப்போது என்றைக்கு சுயம் சாகிறதோ அன்னைக்கு தான் நித்தியத்தின் ஆசீர்வாதங்கள். அவர் சொல்கிறாரு, நான் இவனை வெறுத்தேன். அப்போ தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனோட நோக்கம், அவன் சிந்தை, அவன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய செயல்பாடு, நான் செத்து போயிட போகிறேன். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? இப்போது சின்ன கஷ்டம், இதோ நம்ம நான் செத்து போயிட போகிறேன் பாஸ்டர், சாவு. எனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிடுவாங்களா? அவன் என்ன சொல்கிறான்? நான் எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்துருக்குறோம் நம்மெல்லாம் பாதி பேர். இன்றைக்கி தான் வசதி வாய்ப்பு. இப்போதான் உங்களுக்கு எனக்கு அறிவு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் காஃபி டீலாம் போட்டதே இல்லை. இந்த பிரேக்ஃபாஸ்ட்னால் என்னென்னே தெரியாது. ஏதோ காலை எழுந்துப்போம், ஏதோ இட்லி 2 இட்லி வாங்கி தருவாங்க. இப்போதான் அவங்களுக்கு கடையில் எங்கேயாவது அதோட சாயங்காலம் வருவோம், மத்தியானம் வருவோம். நான் சொல்ல வந்த கருத்து, அவனுக்கு ஏன் தேவன் வெறுக்கிறாருன்னா சுய தேவைக்காக. எல்லாம் சொல்லுங்கள். இன்னும் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. ஒன்று சொல்ல போகிறேன். சுயம் தேவனுடைய உறவையும் சித்தத்தையும் துண்டித்து விடும். போட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்கள். சுயம் தேவனுடைய எல்லா உறவையும் எல்லா சித்தத்தையும் துண்டித்து விடும். வாய்த்தன சொல்லுங்கள். கவனிங்க, என்ன சொல்லுவார் தெரியுமா? தம்பி, முதல்ல உனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, உனக்கு சோறாக்க அடுத்தவங்க சோறு போட்டு வைப்பாங்களாம், இவர் சாப்பிட்டு போயிடுவாராம். புரியுது உங்களுக்கு? எல்லாம் கவனிங்க. இன்னொருத்தருடைய உழைப்பில் வாழ்வது அவ்வளோ சிறப்பு அல்ல. நீ கேட்குற எல்லாரும் சொல்ல விரும்புகிறேன். புரியுது உங்களுக்கு? எனக்கு அறிவு தெரிஞ்சு நான் ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் முடித்த உடனே சாயங்காலத்து வேலைக்கு போவேன், கடைக்கு போவேன், 10 மணிக்கு வருவேன். அதில் தான் என்னுடைய தேவைகள், நோட் புக்கு, மற்ற காரியங்கள்லாம். அது வரைக்கும் பியூசி பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். எனக்கு தெரியும், என்னோடய குடும்ப நிலைமை தெரியும், குடும்ப சூழ்நிலைகள் தெரியும், இத்தனை பிள்ளைகள் தெரியும், 9 பிள்ளைகள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பாருங்கள், அடுத்தவங்களை கசக்கி பிழிஞ்சு வாழ்வது எந்த விதத்திலும் சிறப்பாக இருக்காது. தேவன் நான் வெறுப்பதற்கு காரணமே அடுத்தவங்களை கசக்கி பிழியறது தான். எல்லாம் சொல்லுங்கள். யாரையும் கசக்கி பிழிய மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள். தேவனை கொடுத்தா சோத்துறோம். புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்க எத்தனையோ பேர் காணிக்கே போடுறதில்லை, தசமாமே கொடுக்கறதில்ல. அவங்கள கசக்கி பிழியறதுல அர்த்தமே இல்லை. ஒரு சபைகள்லேயும் வெள்ளி ஜபத்தில் வீட்டு கூட்டத்தில் காணிக்கை எடுக்கிறாங்க. நிறைய சபைகளில் வீட்டு கூட்டத்தில் காணிக்கை எடுக்கிறாங்க, வேத பாடத்தில் காணிக்கை எடுக்கிறாங்க, பைபிள் ஸ்டடியில் ஜபத்தில் காணிக்கை எடுக்கிறாங்க, வீட்டு கூட்டம் எங்கே கூட்டம் நடந்தாலும் காணிக்கை எடுக்கிறாங்க. அது சும்மாவே இது காசு கொடு, அது காசு கொடு, அது காசு கொடு. புரியுதா உனக்கு? அந்த ஃபேனுக்கு காசு கொடு, ஃபேன் ரிப்பேர் ஆச்சு அதுக்கு ஒரு காசு கொடு. அது என்னது? அது வேண்டாம். சுயம் தேவனுடைய எல்லா உறவையும், எங்கே சுயம் வருதோ தேவன் விலகிடுவார். புரியுதா உங்களுக்கு? நீ நினச்சிட்டு இருக்கிற தேவன் கூட இருக்கிறாருன்னு இல்லை. அவர் சொல்கிறாரு, தம்பி, நீ சுயம் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாதுப்பா. ஒன்று நான் இருக்கணும், ஒன்று நீ இருக்கணும். சொல்கிறோம் இல்லை? நம்ம எல்லாம் வீட்டில் ஒரு வீட்டில் 2 பேர் வந்து என்ன சொல்கிறோம்? ஒன்று நான் இருக்கணும். அப்பா சொல்கிறாருல கொஞ்சம் வயசான பிறகு, டேய் ஒன்று நான் இருக்கணும், நீ இருக்கணும். அவன் சொல்கிறான், நானே இருக்கேன், நீ போயிட்டு வாப்பான்றான். சொல்லுங்க. சுயம் தேவனுடைய எல்லா உறவையும் துண்டித்து விடுகிறது. அடுத்து ஒரு சொல்லுகிறேன். ரைட், அது அந்த வசனம் படித்து பாருங்க. அந்த வசனம் 26ஆம் வசனம், 6ஆம் வசனம், 27:41, 27:41, 27:41. கவனிங்க. போதுமா? ஹலோ, அடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா பிரைஸ் தி லார்ட். என்ன பார்க்குறீங்க? அடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா பிரைஸ் தி லார்ட். நல்ல படம் கட்டினு வந்துக்கிறாங்க, பிரைஸ் தி லார்ட். நல்லா பாட்டு பாடுறாங்க, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எதுக்கு இங்கே போகிறாமே? யாக்கோபு தகப்பனை, சத்தமாக சொல்லுங்க,
அந்த அப்பாவுக்கு தெரியாது, புத்தி இல்லாதவர் அவர். என்னங்க, ஆபிரகாம், ஈசாக், அவருக்கு தேவனோடு நல்ல உறவு இருக்குது, அவருக்கு தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், யாக்கோபு தன் தகப்பன் யாக்கோபை ஆசீர்வாதத்தை நிமித்தம். என்ன கவனிக்கணும், ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க. என்னடி திடீர்னு 6000 ரூபாவா, 6000 வேலை செய்திரி உனக்கு இப்போது, இன்னும் 6 கோடியா அது? அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. யாக்கோபு தன் தகப்பனை, என்னோட அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், அன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், ரொம்ப துக்கமாக இருந்துச்சு எனக்கு. அன்றைக்கி கூட்டத்துக்கு உள்ளே போகிறேன், அந்த பிரதரை பார்த்து கேட்குறேன், பிரதர் நல்லா இருக்கிறீங்களான்னு. இப்போலாம் உங்களுக்கு கண்ணே தெரியாது பிரதர்ன்றார் அந்த என்னை பார்த்து அந்த 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 பாஸ்டர். உங்களுக்குலாம் இப்போ கண்ணே உள்ளே. அப்போ தான் போகிறேன் ஊழியர் கூட்டத்துக்கு. நான் தான் சொன்னாருக்கு ப்ரைஸில் டீ குடிச்சுட்டு இருக்கிறார், ப்ரைஸ்லான்னு சொன்னேன். உங்களுக்குலாம் கண்ணே தெரியாது இப்போ அப்படின்னாரு. கண்ணு திரு நான் போய் ஒரு ப்ரைஸ்லாட் சொல்லுவேனா? புரியுதுங்களா? அவர் ஒரு ஊழியக்காரர் அல்ல, அவர் கண்டக்டராக இருந்து ஊழியக்காராக மாறினவர். நான் சொல்லுங்க விஷயம், எவ்வளவு வளர்ந்தாலும் எது மாறல, ரொம்ப ரொம்ப வாய். இதில் வேறு ஏகப்பட்ட ஜபம் வேறு. யாக்கோபு தன் தகப்பன், அவன் யார் அது? அவன் யாருங்க? ஒரு தாயின் பிள்ளை தானே. சரி, அந்த தகப்பன் இவன் ஆஸ்வதிக்க விட்டுருவாரா? அந்த தகப்பன் மாற்றான் தகப்பன், அவர் ஒரே தகப்பன் தான். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் தான் என்னுடைய கருத்து. தேவன் ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கிறார் என்றால் அதே தெய்வம் என்னை ஆஸ்வதிக்க முடியும். கொஞ்ச நாள் சொல்லும், ஒருவேளை என்கிட்ட குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், அவர் ஆஸ்வதிக்கிற நிலைக்கு நான் இன்னும் வராமல் இருக்கலாம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதனால் யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. நீங்கள் மேலே போயிட்டீங்க என்பதனால நீங்கள் ரொம்ப பக்தி பரிசுத்தன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கீழே இருக்கிறதுனால ஒழுங்காக ஜபிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு தேவன் வேறு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அந்தந்த காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்வார். இன்னும் சொல்ல போகிறேன், உங்கள் வீட்டில் திருமணம் நடந்தது என்பதனால் நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. அடுத்தவங்க வீட்டில் திருமணம் நடக்கவில்லை என்பதனால் அவங்கள சிறுமை பாராட்டக்கூடாது. வீட்டில் குழந்தை பிறந்துச்சு, நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுறோம், நீ ஜெபமே பண்ணல, உங்கள் குழந்தைய இல்லை, இதெல்லாம் அபத்தம், இதெல்லாம் அசுத்தமான வார்த்தை. வசனத்தை படிக்கலாமா? பெரிய செய்தி எனக்கு. நீங்கள் ஏசா யாக்கோபை, ஹலோ சொல்லுங்க, எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே தேவனை குறித்த சிந்தை இருக்காது. கேன் யூ புட் தட் வேர்ட்? எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்க மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், பகைமை இருந்தால் தேவன் இருக்க மாட்டார். நம்ம புரியலைங்களாம்மா? எங்கே உங்களை பற்றி எனக்கு பகைமை இருந்தால் என்கிட்ட தேவன் இருக்க மாட்டார். என்னை பற்றி உங்கள்கிட்ட பகைமை இருந்தால் உங்கள்கிட்ட தேவன் இருக்க மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், பகைமை இருந்தால் தேவன் சொல்லணும், தம்பி நான் போயிட்டு வரேன்ப்பா, இன்றைக்கி அவனை குறித்து இப்போ உனக்கு பகைமை, நாளைக்கு ஆயத்தன் பேசுவீங்களா? எல்லோரும் நம்ம கொஞ்சம் பேசுவீங்களா? தமிழ் சொல்கிறீங்களா? எங்கே பகைமை வெறுப்பு இருக்கிறதோ அங்கே தேவனை குறித்து சிந்திக்க நேரம் இருக்காது, தேவனே அங்கே இருக்க மாட்டார். அவர் தெரியாது அவருக்கு. பாருங்க, பகைமை என்பது பல நிலைகள் வெளிப்படும். தோத்திரம் சொல்ல சோத்திரமா அப்படின்னா சொல்லுங்கம்மா, கையெழுத்து. பைபிள் ஒன்றும் ஆகாது. சொல்லுங்கள், சோத்திரமா? சோத்திரம். அவங்க முதல்ல ஒரே குத்துன மாதிரி தெரியுது எனக்கு. இன்னும் அவ்வளோ பெரிய அம்பானியா அவங்களாம் அப்படிலாம் இருக்க. சோத்திரம் சொல்லாதீங்க, அது யாராக இருந்தாலும். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க, எங்கள் வீட்டுக்காரமா கூட சொல்லாதீங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அவங்கள யாருமே. எங்கே அந்த பகைமை இருக்கிறதோ அங்கே தேவனை குறித்த சிந்தனை இருக்காது. தேவனுக்கு சிந்தனை இருந்தால் அது இருக்குமா? தேவன் இருந்தார்னா அது இருக்குமான்னு கேட்டேன். நான் சொல்ல புரியுதா? தேவன் இருந்தால் அது இருக்குமா? தேவன் இருந்தால் இருக்காது. அப்போ தேவன் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாம், வைராக்கியம், கோபம், பகை, இதெல்லாம் யுத்தம், இதெல்லாம் இருந்த தேவன் அங்கே இருப்பாரா? அதோ என்ன புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வச்சுட்டு எங்க கூட இருப்பார், குடுத்தனம் பண்ணுவாரா? அவர் சொல்லுவார், என்னடா இதை நான் ஒருத்தன் தான் இருக்கணும், உங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்தாலே நம்மளால் பொறுத்துக்க முடியல. இன்னொருத்தர்கிட்ட பேசினாலும் நம்மகிட்ட பொறுத்துக்க முடியல. அவர் சொல்லுவார்,
எப்பா நான் இருக்கிறேன், நீ நீ என்ன உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, கூட என்ன வேறு வச்சுக்கிற. தம்பி என்னை விட்டுடு, நான் போயிட்டு வரேன், நீ எல்லாம் பார்த்துக்க. நான் சொல்ல செய்தி புரியுதா? ஆகிலும் எங்கே பகைமை இருக்கிறதோ, சத்தமாக எங்கே பகைமை இருக்கிறதோ, கவனிங்க. இன்னொன்று கூட சொல்ல போகிறேன். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதனுடைய விளைவு எபிரேயர் 12:17, எபிரேயர் 12:17. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பெருசாக போடுறேங்க. எபிரேயர் 12:17. ஒரே ஒரு வார்த்தை, கண்ணீர். எபிரேயர் 12:17 அதெல்லாம் போன விட்டான். கண்ணீர் விட்டு போதும். பகைமை இருந்தால் என்ன இருக்கும்? ரெண்டாவது நல்லா புரியுதா? இப்போ ஜெயிச்சது யாரு? இந்த அம்மாவை நான் வெறுக்கிறேன், இந்த அம்மா எனக்கு பிடிக்கல. அம்மா உங்களை எனக்கு பிடிக்கல, நீ அது உண்மை நினச்சிக்க போகிறீங்க, அது வேறு. ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு, உங்கள் ஜபம் பிடிக்கும், உங்கள் அர்ப்பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். இப்போ கவனிங்க எல்லாரும், உங்கள் மேலே எனக்கு ஒரு பகை. கவனிங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அது புரியலையா? இப்போ இந்த அம்மா மேலே இந்த அம்மா விருப்பமாகறான், எப்படி தெரியும்? அக்கான்னு சொல்கிறேன், ஆனால் அன்பாக இருக்காங்கன்னு தெரியாது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த பகை, வசனம் போடுங்களேன், வசனத்தை போடுங்களேன். அந்த பகை என் வாழ்வில் எதை கொண்டு வருகிறது? சில நேரம் நமக்கு அர்த்தம் தெரியும். ஏன் இவ்வளோ கண்ணீர் வரும் வாழ்க்கையில், ஏன் இவ்வளோ கவலை வந்துச்சு? தேவன் சொல்லுவார், தம்பி அதுதான் காரணம். சிஸ்டம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிற பாருன்னா, வெட்டிடாதீங்க, பட்டும் படாமல் இருங்க. நல்லாவே தெரியுது ரொம்ப அநியாயம். எனக்கு பெரிய சொன்னீங்களே 1.5 லட்சம் அதெல்லாம் தெரியுது, நமக்கே அநியாயம்தான். எவன் கேட்குறான்? இப்போல்லாம் எவனோ கேட்க மாட்டான். நேற்று கூட அந்த அம்மா சொல்கிறாங்க, பாவம் வாடகை கட்ட முடியலையா, 1.5 லட்சம் வண்டி கேட்குறான் பையன், வாடகை கட்ட முடியல. ஆனால் பையன் அவன் பொறுப்பு வேணாம், வாடகை கட்ட முடியாமல் அந்த அம்மா காலையில் 8 மணிக்கு போய் ராத்திரி 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு வருது அந்த அம்மா. பையன் 1.5 லட்சம் வண்டி கேட்குறான். யோசித்து பாருங்க, என்ன புரியுதா? இல்லைட கழுத்து பிடிச்சி அழுத்திடுறான். நீ பாவம். கவனிங்க, எங்கே பகைமை இருக்கிறது அங்கே என்ன இருக்கும்? கவனிங்க. இல்லை, மூன்றாவது வரி, தேவனே தள்ளிடுவார், ஆகாதர் என்று. நல்லா கவனிக்கணும். பகைமை இருந்தால் என்னை தள்ளிடுவார். சொல்லுங்கள், பகைமை இருந்தால் தள்ளிடுவார். சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், என்ன எவ்வளோ துரோகம் பண்ணிட்டான் தெரியுமா? எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டா, என் பேரை என்னென்ன பண்ணிட்டாங்க, எனக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கிறான். ஆனால் எனக்கு என்ன தர முக்கியம்? எனக்கு இது பாருங்க, இருக்கிறதே நிறைய பிரச்சனை, இதில் வேற கண்ணீரும். இது காரணம். நான் தப்பு பண்ணனா? அம்மா நீ தப்பு பண்ணீங்களாம்மா? இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஜபம் தானே பண்ணுறீங்க, சபைக்கு தானே போகிறீங்க, பைபிள் தானே படிக்கிறீங்க, இதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காலம் வருது. எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே கண்ணீரும். அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, என்னையே கர்த்தர் சொல்லுவார், நீ வேணாப்பா போ. நீ நமக்கு தெரியல, அது 2 விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவர் யார் தெரியுமா? இன்னெல்லாம் பேசினார் தெரியுமா? இன்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? பேசின பேச்சு கொஞ்சமாக பேசினார் அந்த ஆள். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன. ஆனால் தேவன் அதை பார்க்கல, என்ன தான் பார்க்குறாரு. ஆகிலும், ஒரே வசூலன் ஆகிலும். உங்களை நிறைய பேர் திட்டுறாங்க, சுத்தமாக சொல்லு, நீ கலகக்காரி, நீ தான் கலகம் பண்ணுற. சொல்லுங்க, ஆகிலும். புரியுது உங்களுக்கு? அந்த இடத்துல அமைதியாக இருக்கு. ரொம்ப கஷ்டம். என்ன போய் கலகக்காரின்னு சொல்லிட்டாங்களே, கஷ்டம். புரியுது உங்களுக்கு? எப்படி இருங்க? ஆகிலும் அப்படியே இருங்க. அவங்க சொல்ல அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் சொல்ல ரொம்ப உயர்த்தினே இருப்பார். இவங்க பேச நம்மளோட ரேஞ்சு போயிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க.
அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். நான் 3 காரியம் சொன்னேன். நம்பர் 1, தேவனை குறித்த சிந்தை கொஞ்சம் கூட இல்லை. 2வது, என்னை பாருங்களேன், இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆதியாகம் படித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் 27 என்னை பாருங்கள், அப்புறம் படிங்க, டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட இவ்வளோ பண்ணிட்டோமே, தேவனேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே. ஹலோ, பகைமை, வெறுப்பு, அடுத்தனுடைய உழைப்பு, இத்தனை ஒரே வார்த்தை தேவனேன்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பார். இப்போ கூட எது மாறல? என்னம்மா? அந்த சுயம் சாப்பிட்றது இப்போ கூட எது மாறல? ஒரே நேரம் தேவனே. அவனுடைய ஏசா வாழ்க்கையில் தேவனே என்ற வார்த்தையே இல்லை. தேவனே என்ற வார்த்தை இல்லவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, யார் ஆசீர்வதிச்சாலும் அதை விட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன நம்புறீங்களா? புறப்படக்கூடாது. உன் பிள்ளை நல்ல வேலை செய்கிறான், எனக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்தாரு, தருத்திர பிள்ளை அது பேய் இல்லை. அதே விஷயங்க, அந்த பிள்ளைய உயர்த்தின கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு ஒரு நாள் உயர்த்துவார். அப்படி சொல்ல மாட்டீங்களா? யாரை பார்த்து புறப்படாதீங்க. அவன் புருஷன் நல்லா இருக்கிறான், என் புருஷன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறான், என்ன பண்ணுறது? அது அந்த 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 பொறாமையே தேவன் வெளியே அனுப்பிச்சிடும். சொல்லுங்கள், தேவனுக்கு சத்தமாக சொல்லுங்கள், தேவன் அவனை எனக்கு பிடிச்சிங்களா உங்களுக்கு? இப்போது நீங்கள் என்ன நினைக்க தெரியுமா? விபச்சாரம் பண்ணால், வேசித்தனம் பண்ணால், கொலை பண்ணால் தான் தள்ளணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, என் ஒன்றுமே பண்ணல. அவன் பண்ணதெல்லாம் என்னது தான், அடுத்தவன் சாப்பாடு சாப்பிட்டான், அவ்வளோதான். நான் சொல்ல வந்த வாழ்க்கை, ஏசா பண்ணது என்னங்க? ஒரு பெரிய பாவமே கிடையாது. என்ன பாவம் தான்? சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆனால் சின்ன பாவத்துக்கே அவனை வெறுக்கிறேன் அப்படின்றாரு. என்னங்க, நம்ம சின்ன பாவம் பண்ணிக்கிறோம். வாயை திறந்தா வண்ணாரப்பேட்டை, வாயை திறந்தா கன்னியாகுமரி, சின்ன பாவம்தான். ஒரு சின்ன கேள்வி பாருங்க, இது ஏற்புடையதா? இந்த பாவத்துக்கா அவனை தள்ளிட்டாரு? அவனை வெறுத்தேன் நான், அவனை ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு காரணம் இருக்கணும்ல. தேவன் சொல்கிறார், அவனை வெறுத்தேன். வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரைட், 3 காரியம் சொல்கிறேன், கவனிங்க. இந்த செயல் தேவனையே மனமுடைய பண்ணினது. நல்லா என்ன பாருங்கள் எல்லாரும். இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னுடையது. இந்த சேஷ்டபுத்திர பாகம் சொல்லுங்கள், இந்த வேதம் என்னுடையது, இந்த அபிஷேகம் என்னுடையது, என் ரட்சிப்பு என்னுடையது. இதை எடுத்துன்னு போய் சுயத்துக்காக வித்துட்டியே. சொல்லுங்கள், வேதம் என்னுடையது, ரட்சிப்பு எடுக்கிற திருவிருந்து, இதை எடுத்துன்னு போய் எதுக்காக வித்துட்டு? இப்போ உன்னுடையது அல்ல அது. சொல்லுங்கள், என்னுடையது அல்ல. ரட்சிப்பு, அபிஷேகம், நான் எனக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்டேனே, இது புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே இருக்கிற யாருக்குமே ஜெபம் பண்ண தெரியாது. நல்லா ஜெபிப்பீங்களா? சுமாராக பண்ணுவீங்க. அது வேறு ஜெபம், இது வேறு ஜெபம். புரியுதா? இங்கே இருக்க யாருக்குமே ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு என்ன சேர்த்து தான். நான் எப்போ தடவை ஜெபம் பண்ண கற்றுக்கினேன், லைட் ஆஃப் ஆனாச்சுன்னா ஜெபமே வரும் எனக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் லைட் ஆஃப் ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு. உடனே லைட் ஆஃப் ஆகிடும், அப்போ தான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி தான் நான் ஜெபிக்க கற்றுக்க ஆரம்பித்தேன். லைட் போட்டிருந்தால் நான் ஜெபிக்க மாட்டேன். சபையிலெல்லாம் லைட் போட்டிருந்தா நான் ஜெபமே பண்ண மாட்டேன். அது ஒரு ஆவி எனக்குள்ள. கரண்ட்டு கட் ஆச்சுன்னா ஜெபமே பண்ணுவேன். அப்படி தான் நான் ஜெபிக்க கற்றுக்கினேன். இங்கிலீஷ் கூட அப்படி தான். நான் சொல்ல வந்த விஷயம் கவனிங்க. இந்த செயல், எந்த செயல்? அந்த பகைமை, அந்த அவனை வெறுத்தார், அவனை பகைத்தார். ஒன்றுமே இல்லை. அவன் தகப்பன் அவனை இருக்கட்டுமே. அவர் யார்? உங்கள் அப்பா. அதே அப்பாவை நான் சொல்ல மாட்டாரா? என்னங்க, 3 பிள்ளைங்க இருக்குது. 3 பிள்ளைங்களுக்குமே
இப்படி செய்கிறோம் எனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமாக சொல்லுங்க. புரியுது? அவங்க நினச்சிப்பாங்க அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு. அவங்க நினச்சி நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு பேசிப்பாங்க. உனக்கு எவ்வளோ கொடுத்தாருடி? எனக்கு 4000 கொடுத்தாருடி. 4 பேர். எனக்கு 2000 தாண்டி கொடுத்தாரு. 2 பேர். எனக்கு 3000 தாண்டி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு தெரியும். புரியுது உங்களுக்கு? ஒரு தகப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமேன்னு சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? யாரை பார்த்து என்ன பண்ணாதீங்க. ஏகமாக சொல்லி முடிக்கிறேன். ரைட். கவனிங்க, இந்த செயல் அவரையே மனமடைவாக்கிடுச்சு. என்ன சொல்லுங்க? அதாவது சபையில் மூத்தவர்களாக இருப்பது ஆசீர்வாதம். மூத்தவர்களாக இருப்பது புரியுதா உங்களுக்கு? அந்த வீட்டில் மூத்த பிள்ளையாக இருக்கிறது நிறைய கஷ்டம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அது பேர பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இது கிறிஸ்மஸ் இல்லை, வரலையே வரலையே வரலையோன்னு. நமக்கு இதுதான் பெரிய ஊழியம். அவங்களுக்கு அடுத்த நாள் தூக்கின்னு வந்துடுவாங்க, எனக்கு அடுத்த நாள் தூக்கி போக முடியாது. புரியலைங்களா சிஸ்டர்? புரியுதா? அவங்க நிறைய பேசுவாங்க, நாங்கள் 1ஆம் தேதி கொடுத்தோம், அடுத்த நாளே கொடுத்துட்றோம், நீ 4 நாள் 1 வாரம் பொறுத்து கொடுக்குற, எனக்கு இதுவாக முக்கியம், தூக்கின்னு போகிறதா முக்கியம் எனக்கு. அதுவும் நான் தான் தூக்கின்னு போனேன் எங்கள் வீட்டில். புரியுதா உங்களுக்கு? தூக்கின்னு போகிறதுக்கு எப்படி பார்க்குறீங்க? தூக்கின்னு போகிறதுக்கும் ஆளும் கிடையாது. நான் தான் தூக்கி எனக்கு தேவையாகுது. நான் சொல்லுவேன், நீ எனக்கு கொடுக்க வேணாம், நானும் உனக்கு கொடுக்க வேணாம், முடிஞ்ச இடத்துல வந்து கொடுக்குறேன். ரைட், போகணும். இந்த ஜபம்லாம் முடிஞ்ச பிறகு தான் போகணும். அப்போ பெரிய பையனாக இருக்கிறது ஆசீர்வாதங்களும். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஒன்று வச்சுட்டு போகல, அது அடுத்த விஷயம். கரங்களை வச்சு சொல்லுங்கள், என்னுடைய ஒவ்வொரு செயல் தேவனை மகிழ்ச்சியாக்கும், இல்லை தேவனை மனமடிவாக்கும். என் சிந்தை கூட அவரை, என் பேச்சு. அம்மா புரியுதா உங்களுக்கு? இப்படி பேசுகிறோமே பாஸ்டரை, அவன் சொல்லிட்டு போகிறான், அன்னைக்கு நீ போய் பேசுகிறேன்றான் என்னை பார்த்து. யோசித்து பாருங்க. செயலை மனமடிவாக்கும் போது பேச்சு, அவர் சொல்கிறார் பாருங்க மல்கியான் புஸ்தகத்தில், உங்கள் பேச்சு எனக்கு கடினமாக இருக்கிறது. மல்கியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். டைம் ஆயிடுச்சு. உங்கள் பேச்சு எனக்கு மிக கடினமாக இருக்கிறது. மல்கியான் புஸ்தகம், உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மல்கியான் புஸ்தகம், உங்கள் பேச்சு எனக்கு மிகுந்த கடினமாக, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2:17. என்னங்க? உங்கள் வார்த்தைகளாலே கர்த்தரை இதை வேற அப்பப்போ என்னதுங்க பேசிட்டு இருக்கிறீங்களா? ஜபத்தில் இருக்கிறீங்களா? பேசிட்டு நான் என்ன பேசினேன் பாஸ்டர்? பேசிட்டு நான் என்ன பேசினேன்? நான் என்ன அப்படியே பேசிட்டேன்? மற்றவங்க பேசாத நான் பேசிட்டேன், அது போதாதா? நீ பேசுறதே பெரிய காரியம். மற்றவங்க பேசுறதெல்லாம் அவர் காதில் ஏறலை, நான் பேசுறது மட்டும்தான் அவர் காதில் ஏறுது. எவ்வளோ பேர் பேசணும், அதெல்லாம் அவருக்கு ஏறலை. ஏசா பேசுறது தான். நீங்கள் எல்லா குடும்பத்தையும் பேசியிருப்பாங்க, இல்லை மாதிரி எல்லா குடும்பத்திலும் பேசியிருப்பாங்களே, பேசியிருக்க மாட்டாங்களா? ஆனால் ஏசா பேசுறது மட்டும் ஒரே வாசல், அவனை வெறுத்தேன், அவனை வெறுத்துட்டேன். ஆனால் இவரை பற்றி 2வது ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா? 2வது ஒரு ஆள் புரியுங்க? அவர் சரி நல்ல ஆள் இல்லை, நல்ல ஆள் இல்லை. எல்லாரும் ஆதியாகமம் 28 எடுத்துங்க. 28 நான் ஒரு வார்த்தையை படித்து முடிச்சிடுறேன். 28 ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 28 நானே படித்தேன் சிஸ்டர். 28 16 சொல்லுங்கள். கர்த்தர் வாயில் என்ன வருது? தப்பு பண்ணவர் தான், ஏமாத்தினவர் தான். வார்த்தை என்ன வருது? கர்த்தர். 17 அவன் யாருக்கு பயந்து? அடுத்த வார்த்தை, தேவனுடைய விடை அல்லாமல். பாருங்க, முதல்ல கர்த்தர், அப்புறம் ஆமீன். நம்ம பெரிய ஆளுக்கு எது இல்லை? தேவனை பற்றி பயம் இல்லை,
சபை பாஸ்ட்டுக்கு வேறு வேலையே இல்லைங்க, அவர் பாட்டு பேசினே இருப்பார். இன்றைக்கா லீவ் விட்டுருக்கலாம், நாளை தான் ஜபம் நடக்குது. இன்றைக்கி எதுக்கு ஜபம் நடத்தணும்? என்ன சிஸ்டர், நாளை தான் ஜபம் நடக்குது, என்னம்மா நாளை ஜபம் என்ன நினச்சிங்களா? அது மாதிரி போய் சொல்லாமல் சொல்லணும். எனக்கு அது உண்மையாக அந்த கடைசி ஜபம் ஞாபகம் இல்லை எனக்கு. 4 நாள் ஜபம் நடத்துகிறாரு, இன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கலாம்? சரி, தேவனுடைய வீடு. அப்புறம் அடுத்து பாருங்கள், அடுத்து 17 இது வானத்தின் வாசல். 18 அதை விட அடுத்து வேணும். இவ்வளோ தப்பாக படிக்கிறீங்க. அதிகாலையில். ஆமாம், அப்போ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பாரம் இல்லை? அதிகாலையில் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீ கேட்கலாம், தப்பு பண்ணிட்டு எல்லாம் பண்ணலாமான்னு கேட்கலாம். பாருங்க, தப்பு பண்ணால் அந்த உணர்வு இருக்குது. அதிகாலையில் எழுந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வேகமாக சொல்லிட்டே போகிறேன். 17 முடிச்சிட்டிங்களா? அடுத்து 31:5 இல்லை, ஆகிலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன், அந்த தேவன்ற வார்த்தையை எடுத்துட்டேன், தேவன்ற வார்த்தைக்காக தான். என் தேவன் 31:5 என் தேவன், அதை விட்டுருங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தப்பு பண்ணால் கூட அவர் யார் தான்? ஆமென். பெரிய காரியம் இல்லை? உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் காத்திடும். தப்பு பண்ணால் கூட என்ன சொல்கிறாரு? என் தேவன். ஃபேமஸ் போட்டுமா? 35 தான் படிச்சிங்க. 32:24 சத்தமாக சொல்லுங்க. பொழுது கடைசியா வார்த்தை, 26 கடைசி வார்த்தை, உம்மை போக விடேன். உம்மை என்ன பாருங்க, என்ன கவனிக்கிறேன் எல்லாரும். சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்மை கர்த்தரை விட்டு போக செய்கிறது. என்னங்க, சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தரை விட்டு இருக்கிறீங்களா எல்லாரும்? சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தரை விட்டு. இப்போ நீங்கள் புறப்பட்டு வரும்போது உங்களுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்திருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் சொல்ல அந்த வார்த்தை, சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தரை விட்டு போய். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் விட மாட்டேன் ஆண்டவர். நீ உலகம் என்னை எத்தனை சொல்லும், என்னை அப்படியே சொல்லும், ஆனால் நான் உங்களை விடவே மாட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், விட மாட்டேன். 32:26 படிச்சிங்களா? 22:26 படிச்சிங்களா? 32:26 கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு வார்த்தை செய்யலாம். ரைட், கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை கவனிங்க. இந்த பைபிளில் எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான். லோத்து தப்பு பண்ணவர் தான், ஆபிரகாம் தப்பு பண்ணவர் தான், தாவீது தப்பு பண்ணவர் தான். தப்பு பண்ணாலும் தேவனை கிட்டியா பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஆள் முதல் ஆள் ஏசா தேவன்ற வார்த்தையே என்ன சொன்ன? பகைமை. ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லை, பகைமை இல்லை, சுயம். தேவனுடைய எல்லா உறவையும் எல்லாம் சொல்லுங்கள். சுயம் வந்தால் என்ன இருக்காது? இப்போ பாருங்க, திருப்பி என் தேவன் என் தகப்பன் தேவன், தேவனுடைய வீடு, விடமாட்டேன் ஆண்டவரே, விடமாட்டேன். அப்போ எது பிரியல? ஆமே. எனவே தான் சொன்னார், அவனை வெறுத்தேன், இவனை ஸ்டேகி. இவன் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னை விட்டு அவன் போலியே. என்னை விட்டு ஆனால் சுயம் என்ன செய்யும்? பெருசாக போடுங்களேன். எங்கே பகைமை உண்டோ தேவனை குறித்த பயம் இருக்காது, சின்னம் இருக்காது. 2 வார்த்தை சொன்னேன். ஆகிலும் அடுத்து சொல்றார் எபிரேயரில், அப்படியே அந்த கவலைக்கும் கண்ணீருக்கு யார் காரணம்?
நான் தான். இப்போ உங்களை வெறுக்கிறது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. உங்களை வெறுக்கிறது உங்களுக்கும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் எனக்கு தான் அது கஷ்டம். எனக்கு என்ன வருது? கவலை வருது, கண்ணீர் வருது. தேவன் என்ன சொல்லிடுறாரு? என்ன தள்ளிடுறார். அப்புறம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவனை வெறுத்தேன். அது முக்கியமான வார்த்தை, ஆகிலும். என்னங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா எல்லாம் நல்லா தான் செய்கிறீங்க, ஆனாலும் என்ன இருக்குது உள்ள? என்ன இருக்குது? சுயம். அது போடுமா? சுயம், சத்தமா. சுயம் தேவனுடைய. ஜெபிச்சிக்கலாம், வாயத்தனையே ஜெபம் பண்ணலாம் சொல்லுவார். நான் போயிட்டு வரேன்ப்பா, ஏன்னா நீ எல்லாம் உங்களால் எல்லாம் முடியும். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பு நான் கொடுத்தது, அபிஷேகம் நான் கொடுத்தது, இந்த வேதம் நான் கொடுத்தது, உங்க கிருபை நான் கொடுத்தது. இப்போ என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் நீ ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, ஆகிலும் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். எபிரேயர் புஸ்தகத்தில் அப்படியே அந்த ஆகிலும் அப்படி என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அங்கே எனக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கணும். என் கடைசி வரைக்கும் உண்மை நேசிக்க, உண்மையில் அன்பு கூற, உமக்காக வாழ. சுயம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, தேவனை சார்ந்த வாழ்க்கை. எங்களுக்குள் நிறைய உணர்ச்சிகள் இருக்குது, எங்களுக்குள்ளும் போராட்டம் இருக்குது, நியாயமான காரணங்கள் இருக்குது. ஆனாலும் அதை விட எங்களுக்கு தேவன் முக்கியம், எங்களுடைய ரட்சிப்பு முக்கியம், எங்கள் அபிஷேகம் முக்கியம், ஆவியானவர் எங்களோடு இருப்பது முக்கியம். எனக்கும் எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும். உம்மால் வெறுக்கப்பட அல்ல, உம்மால் நேசிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளை காலை 9 மணிக்கு தான், 10 மணிக்கா, 10லிருந்து 3 வரைக்கும் ஜெபத்துக்கு வாருங்கள். நேரலிலே பார்க்கிறவர்கள் சரியாக 1:30 மணிக்கு நீங்கள் செய்திகளை நேரலிலே பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. போதகர் பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.